Time Sunrise. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். மறந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் பொதுத் தேர்தலின் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு 25,000க்கும் அதிகமான கண்காணிப்பாளர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை. பல கோரிக்கைகளை முன்வைத்து மீண்டும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கு அரசு ஊடகங்கள் அதிகார சபை அதிகாரிகள் சங்கம் தீர்மானம். பாகிஸ்தானில் நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1300 உயர்வு. தொடர்வது உள்நாட்டு செய்திகள். எதிர்வரும் பொதுத் தேர்தலின் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக 25,000க்கும் அதிகமான கண்காணிப்பாளர்களை நியமிப்பதற்கு தேர்தல் கண்காணிப்பு குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய 15,000 கண்காணிப்பாளர்களை தாம் நியமிக்க உள்ளதாக தேர்தல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராஜி தெரிவிக்கின்றார். தேர்தல் காலத்தினை முழுமையாக கண்காணிப்பது, தபால் வாக்களிப்பு தொடர்பான கண்காணிப்பு, தேர்தல் தினத்திற்கான கண்காணிப்பு மற்றும் நடமாடும் சேவைகளின் கண்காணிப்பு என 4 பிரிவினூடாக தமது கண்காணிப்பாளர்கள் செயற்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை எதிர்வரும் தேர்தலின் நிமித்தம் 10,000 கண்காணிப்பாளர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கஃபே அமைப்பின் பிரதான நிறைவேற்று அதிகாரி கீர்த்தி தென்னக்கோன் தெரிவித்தார். திறமை வாய்ந்த தேர்தல் கண்காணிப்பாளர்களை நாடளாவிய ரீதியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்த உள்ளதாக தேசிய தேர்தல்கள் கண்காணிப்பு மத்திய நிலையத்தின் தேசிய அமைப்பாளர் ரசங்க ஹரிச்சந்திர குறிப்பிடுகின்றார். எதிர்வரும் தேர்தலில் தமது கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக ஜனநாயக கட்சியின் தலைவரும் பீல்ட் மார்ஷலுமான சரத் போன்சேகா தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்வரும் தேர்தலில் கட்சியின் கொள்கையை பாதுகாத்து எமது கட்சியின் நோக்கத்தை குறிக்கோளாக கொண்டு தனித்து போட்டியிட உள்ளோம். ஆனாலும் ராஜபக்சவின் அச்சுறுத்தலினால் ஏனைய கட்சிகள் தனித்து போட்டியிட முடியாது போகும் பட்சத்தில் நாட்டின் எதிர்காலத்திற்காக நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். நாட்டில் மீண்டும் பலமிக்க அமைப்பு ஒன்றை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் செயற்படுவோம். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னர் இந்த விடயங்கள் தொடர்பில் நாங்கள் தீர்மானம் எடுப்போம். மற்றொரு நாடு செய்தி. தங்கல கடற்பரப்பில் நீரில் மூழ்கி காணாமல் போன 3 மீனவர்களை தேடும் நடவடிக்கைகளுக்காக விமானப்படையின் விமானம் ஒன்று ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சு தெரிவிக்கின்றது. கடற்படை மற்றும் கரையோர பாதுகாப்பு பிரிவினர் இணைந்து குறித்த மீனவர்களை தேடும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவிக்கின்றார். லக்ஸான் என்ற படகு ஒன்று கடந்த 25ஆம் தேதி தங்கல கடற்பரப்பில் காணாமல் போயிருந்தது. தங்கல பள்ளிக்குடா பகுதியைச் சேர்ந்த மீனவர்களே காணாமல் போயுள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு அரசு ஊடகங்கள் அதிகார சபை அதிகாரிகள் சங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு சுமார் 1200 ஊழியர்கள் இணைந்துள்ளதாக சபையின் ஊடக பேச்சாளர் MMS பண்டார தெரிவித்துள்ளார். கொடுப்பனவு பிரச்சினை தொடர்பில் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட வேலைநிறுத்தத்தின் போது சுகாதார அமைச்சினால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமையினால் தங்களின் வேலைநிறுத்த போராட்டத்தினை முன்னெடுப்பதாக அவர் தெரிவித்தார். தமது வேலைநிறுத்தம் காரணமாக நாடளாவிய ரீதியில் ஊடக முகாமைத்துவ நடவடிக்கை பாதிப்படையக்கூடும் எனவும் அவர் தெரிவித்தார். மாகாண பிரதேசம் மற்றும் கிராமிய வைத்தியசாலைகளில் இதன் காரணமாக நோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்படக்கூடும் எனவும் MMS பண்டார தெரிவித்துள்ளார். எனவே பாதிப்படையும் நோயாளர்கள் தொடர்பான முழுமையான பொறுப்பை சுகாதார அமைச்சு ஏற்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் சுகாதாரம் மற்றும் சுதேசிய வைத்திய அமைச்சின் செயலாளர் கலாநிதி டி திசாநாயக்கவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. அரசு ஊடகங்கள் அதிகார சபை அதிகாரிகளின் கோரிக்கை தொடர்பில் ஆராயப்பட்டு கொடுப்பனவு பிரச்சினைகளை தீர்க்கும் நிமித்தம் திரைசேரிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இந்த பிரச்சினைகள் தீர்க்கப்படும் எனவும் அமைச்சின் செயலாளர் தெரிவிக்கின்றார். இன்றைய வானிலை தொடர்பான விவரங்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். வணக்கம் சாலிஹின். வணக்கம் சிந்திஜன். தென்மேல் பருவப்பேச்சு காற்றானது இலங்கை தீவுக்கு மேலாக வீசுகின்ற போது சில இடங்களில் காற்றானது ஒருங்குகின்றது. இவ்வாறு காற்று ஒருங்குதல் காரணமாக நாட்டின் தென்மேற்கு பிராந்தியங்களில் அதிக மழையுடன் கூடிய வானிலை தொடர்ந்தும் காணப்படுகின்றது.
இதேவேளை தென்மேல் பருவப்பேச்சு காற்று வலுவடைந்து காணப்படுவதனால் நாட்டிலும் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களிலும் பலத்த காற்று வீசக்கூடும். மத்திய சப்ரகமுவ மேல் மாகாணங்களிலும் காலி மாற்றை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் அதிக மழை பெய்யக்கூடும். சுமார் 100 மில்லிமீட்டருக்கு அதிக அளவிலான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். நாட்டிலும் விசேடமாக மத்திய மலை பிரதேசங்களில் மேற்கு சரிவுகளில் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு சுமார் 60 முதல் 70 கிலோமீட்டர் வரையிலான பலத்த காற்றும் வீசக்கூடும். கடற்பிராந்தியங்களை பார்க்கின்ற போது புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களிலும் மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கடற்பிராந்தியங்களில் இருந்து தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். சில சமயங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரையிலும் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறு அதிகரித்து வீசுகின்ற சந்தர்ப்பங்களில் கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். உள்நாட்டு செய்திகளை தொடர்ந்து தற்போது நாம் சர்வதேச செய்திகள் வசமாக பார்வையிட்டிருக்கலாம். பாகிஸ்தானில் நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1300 அதிகரித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் கராச்சியில் தொடர்ந்தும் வெப்பநிலை நிலவும் என பாகிஸ்தானின் வானிலை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக கராச்சி நகரின் வெப்பநிலை 45 செல்சியஸாக காணப்பட்டது. உயிரிழந்தவர்களில் 35% பெண்கள் எனவும் சிந்து மாகாண சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 25% வீடற்ற நிலையில் வீதியில் வாழ்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சிந்து மாகாணத்தில் 2000க்கும் அதிகமானவர்கள் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதுதான் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நீங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்திகளுடன். வணக்கம். www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.